கிரேவி பண்ண போகிறோம். மஷ்ரூம் கிரேவி பண்ணுவதற்கு வெங்காயம், அரைச்சி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது தனியா, தக்காளி, சப்பாத்தி சைடிஸ்கா, ஹல்தி பவுடர், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், லாஸ்ட்டில் சிக்கன் மசாலா லாஸ்ட்டில் தூவிடலாம் டேஸ்ட்டுக்காக. இது தாளிப்புக்கு, அதாவது பிரியாணி ஐட்டத்தில் என்னென்ன போடுவோமோ அது தாளிப்புக்கான ஐட்டம்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இன்னும் நான் கிச்சனை செட் பண்ணவே இல்லை, அதனால கொஞ்சம் கன்றாவே தான் இருக்கும். நான் செட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் கிச்சன் எப்படி வச்சுருக்குறேன். இப்போதைக்கு பாரு கச்சப்புச்சன்னு இருக்கா, செட் பண்ணிடுவேன். செட் பண்ணிவிட்டு வேகமாக பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்த வேலை நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதான் தாளிப்புக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். இதை தாளிப்புக்கு என்னோடய தாச்சி கலரை பாருங்கள், அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, அடுத்து பச்சை மிளகாய். காரம் திட்டுவாங்க பிள்ளை, இருந்தாலும் பரவாயில்லை. கொஞ்சமாக தான் போட்டுங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிட்டோமே அந்த வெங்காயத்தை தூக்கி ஊற்றிடலாம். ஏன்னா இன்றைக்கி நான் பச்சையாகவே அரைச்சிட்டேன். ஆக்சுவலாக பச்சையை அரைக்கவே கூடாது, சுமல் வரும். இருந்தாலும் எனக்கு டைம் ஆச்சு, அரைச்சி விட்டாச்சு. இப்போ பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை பஞ்சாப்பில் கிடைக்கல, என் வீட்டுக்காரர் தேடி பிடிச்சி என் செல்லப்பில் வாங்கிட்டு வந்துருச்சு, என்கிட்ட பிடிங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் பிளாக்காக இருக்கா. நான் அடுத்து காலையில் நீட்னஸ்ஸாக ஊற்றி கவர்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்த ஒரு கார் தான். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ கொஞ்சம் வெங்காயத்தோட கொஞ்சம் கலர் மாறிட்டா, கொஞ்சம் லைட்டாக போடும்போது வீட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை போட்டுக்கலாம். மஷ்ரூமை கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தூக்கி ஊற்றலாம். இது சப்பாத்தி சைடிஷ்க்கு. இங்கே ஆனால் மஷ்ரூம் நல்லாவே கொஞ்சம் இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் சீப்பாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். 30க்கு வாங்கினோம் ஒரு டப்பா. இது ஒன்று தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஒரு டப்பா ஃபுல்லாக கொடுத்தாங்க மஷ்ரூம். இந்த பாக்ஸு ஃபுல் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பாக்ஸ் சைஸும் கொஞ்சம் நம்மதில் கொஞ்சம் நீளமாக இருக்கும், இது கொஞ்சம் ஒசரம். ஆனால் 30 ரூபானா பரவாயில்ல. இந்த ஒன்று மட்டும்தான் இங்கே சீப்பாக கிடைக்கும் போல். கொஞ்சம் மஷ்ரூமை நல்லா வதக்கி விட்டுட்டு எந்த இதுலையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அது ரெண்டாவது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, ரெண்டாவது டேஸ்ட்டும் கிடைக்கும். டேஸ்டான கொலஸ்ட்ராலெல்லாம் கரைக்கும் மெயினாக. தக்காளியை தூக்கி போட்டாச்சு.
அப்படியே பேசிக்கிட்டே உப்பையும் போட்டு விட்டுலாம். உப்பு அப்புறம் அப்போ தான் சேரும் எல்லாம். உப்பு தேவையான அளவு. கொஞ்சம் கிரேவி பண்ணி அரைச்சி ஊற்றுனா தானே கிரேவி கிடைக்கும், அதனால் அரைச்சி ஊற்றியாச்சு. தக்காளி பச்சை வாசனை போட்டும் போனதுக்கு அப்புறம் மசாலா போடலாம். பஸ், வெரி சிம்பிள். இப்போ நல்லாவே பச்சை வாசலாம் போய் எல்லாம் கொதிச்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கடுத்து கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் சிக்கன் மசாலா கொஞ்சமாக. பஸ், நல்லா வதக்கி விட்டுட்டு சும்மா கூட்டு போல தான் அப்படி எல்லாத்துக்கும் கொஞ்சம் 2 சப்பாத்தி நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் மாமா 3-4 சாப்பிடுவாங்க. பஸ், ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆனோன்னா லாஸ்ட்டில் கொத்தமல்லி. இதில் வந்துட்டு மேத்தினா அது நம்மளோட வெந்தயக்கீரையை காய வச்சு வச்சுருப்பாங்க. அந்த இது போட்டோன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வாசம் எல்லாம் ஸ்மெல் போய் நல்லாயிருக்கும். வெரி வெரி சிம்பிளான ஐட்டம். பஸ், சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுருக்கோம். பட்டாபட்டு சப்பாத்தி பண்ணிடுவோம். அப்பப்போ ஹிந்திலே பேசுகிறனால ஹிந்தியாக வருது வாய். தமிழ் பேச்சு கொன்னி பேசுகிற மாதிரி இருக்கு. மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சப்பாத்தி போடலாம். சப்பாத்திக்கு சும்மா சின்ன உருண்டை எடுத்தது தான் நல்லா பத்தலாக வரும். கொஞ்சம் மாவு கொஞ்சம் கில்லாவாக பிணைஞ்சிருக்கேன். கில்லான்னா கொஞ்சம் லூஸாக. எங்களோட சப்பாத்தி கீழே தேய்க்கிறது உள்ளே இருக்குது, பார்ட்ஸ்குள்ளே. அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு கில்லாவை தேய்ச்சோன்னா எவ்வளோவுக்கு நம்ம ஒல்லியாக அடிக்க முடியுமோ அவ்வளோவுக்கு ஒல்லியாக தேய்ச்சி விட்டுலாம். ஆனால் கில்லாவை இருந்தால் மேலே மாவு தூவி விட்டுட்டு தேய்ங்க, நல்லா வந்துடும். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எடுக்கிறது. இப்போ நம்ம ஒல்லியாக பிணைஞ்சனால சமயத்தில் ஒல்லியை அதாவது கோல் பண்ணனால இது எப்படி இருக்குன்னா நல்லா பத்தலாவாக இருக்குது, ஒல்லியாக. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த சைடு அந்த சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விடணும். அதாவது ஆல்ரெடி எண்ணெய் இருக்கிறது ஏற்கனவே நான் தோசை சட்டியில் எண்ணெய் ஆம்லேட் போட்டோம். எண்ணெய் அதில் அப்படி இருந்தனால கில்லாவாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 சைடு வேக வச்சுட்டு லைட்டாக அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் விடணும். இல்லாட்டி கறி எடுத்துரும். இங்கே உள்ளவங்க கொஞ்சம் எண்ணெய் விடாமல் சாப்பிடுவாங்க.
ஆக்சுவலாக அப்படி தான் சாப்பிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ராலே இருக்காது, கொழுப்பு, கெட்ட கொழுப்பு. பிள்ளைகளுக்கு மட்டும் வேணால் நெய் போட்டுக்கலாம். நம்மளுக்கெல்லாம் பெரியவங்களாம் கண்டிப்பாக சுக்காவாக தான் சாப்பிடணும். சப்பாத்தி கிரேவி, மஷ்ரூம் கிரேவி. எங்கள் வீட்டில் 4 பிளேட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றதெல்லாம் பாக்ஸ்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சாச்சு. எதுக்கு ரொம்ப வச்சுட்டு ஓவராக புழங்கிக்கிட்டு அதை எடுத்து கழுவ. நீட்டாக என்ன தேவையோ அதை மட்டும் கெஸ்ட்டு வந்தால் மட்டும் எடுத்துக்கிறது. அதுக்கு டைனிங் ஹால் இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் டைனிங் ஹாலில் சாப்பிட மாட்டோம், கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம். கீழே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். சப்பாத்தி போட்டு முடிச்சாச்சு. சப்பாத்தி சாஃப்டான சப்பாத்தி, மஷ்ரூம் கிரேவி. எப்படா இருக்கு? மாமா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எம்மி எம்மி ஹோட்டல் மாதிரி. வீடியோக்காக சொல்லக்கூடாது. நெசமானேடா, எனக்கு ரொம்ப காலம் பிடிக்குங்களா. நல்லா இருக்கு. நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் கிளம்பிட்டோம். அப்படியே பெரிய ரவுண்டு 2 ரவுண்டு அடிச்சுட்டு வரலான்ட்டு. இங்கேருந்து எங்களோட குவார்ட்டர்ஸ் இந்த லைனில் போயிட்டு அப்படியே அந்த லைன் போயிட்டு அப்படியே இங்கே இந்த சைடு போயிட்டு அப்படியே இப்படி வந்தோன்னா எங்களோட குவார்ட்டர்ஸ். இதுதான் எங்களோட குவார்ட்டர்ஸ். மேலே கிளம்பிட்டோம். சாப்பிட்டது 2 சப்பாத்திக்கு வாக்கிங். மாமா எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டீங்க? 3. மெயின்டைன்